நாங்கள் வந்துட்டு எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களோட 2 பேர் பேருமே நீங்கள் கொடுத்த பட்டியலில் டெத்துன்னு வந்திருக்கு. எதன் அடிப்படையில் நாங்கள் இறந்து போயிட்டோம், உயிரோடு இருக்கவங்களை இறந்து போயிட்டுன்னு சொல்றது உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எங்களை இறந்து போனோம்னு அறிவிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்படித்தான் இந்த எஸ்ஐஆர் நடக்குதா? அப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நீக்குதா? எங்களுக்கு இது பதில் தெரிஞ்சாங்க. எங்களுக்கே இந்த நிலைமைனா கிராமத்தில் வர்ற பாமர மக்கள், படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை? ஆமா, வாங்கினா கையெழுத்து கொடுத்து அவங்களே கையெழுத்து கொடுத்துருக்காங்களே. இன்னொரு படி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆதாரம் இருக்கு, இந்த இருக்கு ஓட்டர் ஐடி. கடந்த முறை மாற்று வேட்பாளர் பாராளுமன்ற தொகுதியில நாங்க அதே வீட்டுல தான் இருக்கோம். வேற வீட்டுல ஷிப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க ஷிப்டர்னு போட்டு கூட பரவாயில்ல. உயிரோட இருக்க எப்படி நீங்க செத்து போன சொல்றது உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? செத்து போனவங்க டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1000 லட்சம் அலைய வருங்க. நீங்க உயிரோட இருக்க எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும்? உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தா? எதனா இப்படி எங்களுக்கு கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. நான் செத்து போயிட்டேன்றதுக்கு முனிசிபாலிட்டி சர்டிபிகேட் இருக்கா? டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த முறை நான் ஜூம் மீட்டிங் கொண்டு பேசுறேன். ஒரு படிவம் தான் கொடுக்குறாங்க, இன்னொரு படிவம் கொடுக்குறேன்னு. 2 படிவம் வச்சிருந்து ஒரு படிவம் இருக்கு ஆதாரத்துக்கு எனக்கு இருக்கவே நீங்க நீக்கிறீங்கன்னா ஒரு படிவம் கொடுத்துட்டு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வந்து நீங்க ஒரு டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த டைத்துக்கு அப்புறம் நீங்க திரும்ப வந்து சேர்க்கலாம்னு சொல்லி ஏதோ எதன் அடிப்படையில் வந்து சேர்க்க முடியும்? நீங்க இது வந்து நிர்வாக குழப்படியா இல்ல வந்து திட்டமிட்ட சதியா? இது திட்டமிட்ட சதி, நிர்வாக குழப்படி கிடையாது. முடிச்சிட்டீங்களாங்க மேடம்? அப்படி இல்ல மேடம், ஒரு சொல்யூஷன் சொல்லவே விட மாட்டீங்க. சரி சொல்லுங்க, சொல்யூஷன் சொல்லுங்க. செத்து போன உயிரோட கொண்டாட போறீங்களா? சொல்லுங்க, சொல்யூஷன் சொல்லுங்க. அந்த பிஎல்ஓ மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கப்பா. எதன் அடிப்படையில் அவங்க டெத்துன்னு சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே கூப்பிடுங்க. அவங்க 17B சார்ஜஸ் போட சொல்லுங்க, அவங்க பேர்ல சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க அவங்கள. இவங்க கிட்ட ரெக்வஸ்ட் கொடுங்க. இல்ல நான் ரெக்வஸ்ட் கொடுக்கேன் மேடம். ஒரு அதாவது நீங்க அந்த பிஎல்ஓவா வந்துட்டு பணி நிறுத்தணுமோ இல்ல பணி நிகமோ செய்யறது வந்து எங்களுக்கு தேவையில்லை. அவங்க கடைக்கோடி ஊழியர்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. பிஎல்ஓக்கு தெரியல ஆரம்பம் நான் சொல்றேன். பிஎல்ஓக்கு எதுவுமே தெரியலையே. எங்க பேரை சேர்க்கணும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஆயிருக்கு? எனக்கு ஒரு நாள் நீதி கிடைச்சா மத்தவங்களுக்கு யார் நீதி கொடுப்பா? நீங்க வயசு போங்க மேடம். நீங்க சேர்த்துறீங்க மத்தவங்களுக்கு நிறைய இருக்கு. சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். நிறைய இருக்கு காத்து எல்லாம் கதை சொல்லாதீங்க. உயிரோட இருக்கு எனக்கு எல்லாத்தையுமே சரி பண்ணுங்க மேடம். தயவு செய்து எனக்கு ஒரு ஆள் மட்டும் நீங்க கொடுத்ததை நான் சரி பண்ணிருக்கேன். நீங்க எந்த ஆதாரமும் இல்லாம இது மாதிரி எத்தனை சேர்த்தீங்கன்னு கேக்குறீங்க. எக்ஸாம்பிள் இருக்கு. நானே என்ன பொறுத்த வரைக்கும் வேற தவறு நடக்கல. நடந்திருந்தா கொடுங்க, நாங்க எடுத்து வந்துறோம். எல்லாமே நான் சரியா தான் பண்ணிருக்கேன். எங்க பிஎல்ஓக்கு நான் வெளிப்படையா உங்களுக்கு சொல்றேன் மேடம். நான் என்ன கேக்குறேன், எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இத பார்த்து ஸ்கேன் பண்ணாங்களா இல்ல சும்மா மொத்தமா ஸ்கேன் பண்ணிட்டாங்களா? எனக்கு அதான் கேள்வி. நான் கொடுத்த படிவத்தை பார்த்து எல்லாமே முறைப்படி நடந்துருக்கு சார். நான் உங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். நான் கொடுத்த படிவத்தை சரி பண்றதுக்கு இந்த லிஸ்ட் யார் கொடுத்தாங்க சார்? இது உங்களோட லிஸ்ட் தான். இத சரி பண்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டு லிஸ்ட கையில கொடுத்துட்டோம். ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தா சரி பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக தான். உங்களுடைய நீங்க உங்க பிஎல்ஏ இருக்காங்களா? உங்களுக்கு பிஎல்ஏ இருக்காங்களா? பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்களா? போனாங்களா பிஎல்ஓ கூட? நானே அந்த பூத்துக்கு அந்த தப்பு எப்படி நடந்துச்சு? நானே அந்த பூத்துக்கு நீங்க போயிருந்தா அந்த தப்பு கூட போயிருந்தா இந்த மாதிரி இறப்பு பிஎல்ஓ சேர்த்துக்க மாட்டாங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சிவகங்கை தொகுதி வேட்பாளராக நினைக்கிறேன். நாங்க பிஎல்ஓ ஃபார்ம் எல்லாமே கரெக்டா ஃபில்அப் பண்ணி கரெக்டா கொடுத்துட்டோம். எங்கள்கிட்ட ஒரு காப்பி இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு காப்பி இருக்கு, எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கோம். முறையா கரெக்டா ஃபில்அப் பண்ண எங்களுக்கே இந்த நிலைமை. நேற்று அவங்க கொடுத்த பிஎல்ஓ 2 லிஸ்ட்ல, அந்த லிஸ்ட் கொடுத்த லிஸ்ட்ல என்னுடைய பேரும் என்னுடைய கணவர் பேரும் டெத்துன்னு வந்திருக்கு. மாற்றி வேற வீட்டுக்கு மாற்றி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, டெத்துன்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து டெத்துன்னு எங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எந்த அடிப்படையில எங்களுக்கு டெத்துன்னு கொடுத்துருக்காங்க? உயிரோட இருக்க எங்களுக்கே இந்த நிலைமை. உயிரோட இருக்கவங்களுக்கே இப்ப டெத்துன்னு கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன முறையா கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சாங்க. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் இளஞ்செழியன். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் 2026 வேட்பாளராக என்னோட மனைவி இந்துஜா ரமேஷ் அவர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளை நாங்கள் வந்து 6 மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம், அந்த சிறப்பு சீர்திருத்தத்தில் வந்துட்டு வாக்காளர் பட்டியலை இந்த அரசு வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு எங்களோட படிவத்தை, எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து நாங்கள் 10 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போ நேற்று வந்துட்டு அரசு சார்பாக வந்து டெத்து இது
ஷிஃப்டட் எதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க தொகுதி முழுக்க. அந்த பட்டியலில் என்னோட பெயரும் என்னோட மனைவி பெயரும் டெத்துன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து இதை டெத்துன்னு கொடுத்தாங்க, எதன் அடிப்படையில் வந்துட்டு இந்த அரசு வந்துட்டு இந்த படிவத்தை ஸ்கேன் பண்ணி ஏத்தாம அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றி 19 வந்துட்டு டெத்துன்னு கொடுத்துருக்காங்களா, இல்ல வேட்பாளர்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில போட்டியிடக்கூடாது அப்படின்றத வந்துட்டு இதுல வச்சுட்டு வந்துட்டு எங்களை வந்துட்டு பட்டியல வந்து தூக்கிருக்காங்க. ஒரு ஷிஃப்டர்னு போட்டிருந்தா கூட ஏதாவது ஒண்ணு. நான் உயிரோட இருக்கும்போது என்ன வந்துட்டு இறந்து போயிட்டேன்னு கொடுக்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த அரசு அந்த செயலை செஞ்சுச்சு? மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டா நாங்க சரி பண்றோம், உங்களை தான் பட்டியலில் சேர்க்கிறோன்ற என்னோட பேரை மட்டும் என்னோட மனைவி பேரை மட்டும் பட்டியல் சேர்க்கிறது எங்களோட கோரிக்கை கிடையாது. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேரோட வந்துட்டு வாக்கு வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கு, டெத்துன்னு கொடுத்துருக்கான்றத நீங்க வந்துட்டு கவனத்தில் எடுத்துக்கணும். அப்ப இது திட்டமிட்டு ஆளுகின்ற அதிகார வர்க்கம் இதை வந்துட்டு திமுக சொல்லுது வந்துட்டு பாரதிய ஜனதா அரசு கொண்டாந்து திணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்கே முழுக்க வந்துட்டு கடந்த வந்துட்டு எஸ்ஐஆர் கூட்டத்திலேயே வந்துட்டு பல பேர் அதிமுக பாரதிய ஜனதாவோட பேசினாங்க. திமுக வந்து திட்டமிட்டு கடைசியா 4 நாள்ல வந்துட்டு எல்லாத்தையும் பட்டியலில் ஏற்றி விட்டாங்கன்னு. உண்மை அதுதான்றது இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு. லைவ் நான் இருக்கேன், ரத்த சாட்சியாக நான் இருக்கேன். என் படிவம் வந்துட்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்கலைன்னா நீங்க ஏதோ ஒரு இதுல போட்டிருக்கலாம். இருக்காது கூட்டு எப்படி அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க தானே அரசு ஊழியராக இருக்காங்க, அவங்க கீழே தானே இயங்குறாங்க. அப்ப மாவட்ட ஆட்சியருக்கு சரியான பதில் சொல்லணும்ல. மாவட்ட ஆட்சியர் கடந்த முறையே நான் ஜூம் மீட்டிங்ல சொல்றேன், இந்த மாதிரி வந்துட்டு நல்ல அனுபவம் இல்லாத அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படாத ஊழியர்கள் வந்து கடைக்கோடி ஊழியர்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பலிகடை ஆக்குறாங்க. இது தவறு. ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல எதை ஃபில்அப் பண்ணே தெரியல. இப்ப 2002 எனக்கு வாக்கு இருந்துச்சுன்னா நான் இந்த பகுதியில கீழே வந்து அதை பூர்த்தி செய்யணும். 2002 எனக்கு வாக்கு இல்லைன்னா இந்த சைட்ல நான் பூர்த்தி செய்யணும். ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. எல்லாத்தையும் இதே பகுதியில வந்து ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு போறாங்க, இல்ல ஏதாவது ஒண்ணு ஃபில்அப் பண்ணி ஏதாவது போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சு ஊழியர்களை வச்சு இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த திட்டத்தை எப்படி சரியா கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? பீகார்ல கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்குகளுக்கு மேல் நீக்கப்பட்டுச்சுன்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இந்தியா முழுக்க வந்துட்டு பேசப்பட்டது. இப்ப தமிழ்நாட்டில் பல லட்சம் பல கோடி பேர் வந்துட்டு திட்டமிட்டு தூக்கப்படுவார்கள். புதிய வாக்காளர்கள் வடநாட்டை சேர்ந்தவங்க நீங்க சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப தேர்தலில் வந்துட்டு ஆணையரே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, பீகார்ல இருந்து வெளி மாநிலத்துல வரவங்களுக்கு எல்லாம் வாக்கு நீங்க கொடுங்க. 2 பேருமே நீக்கப்பட்டது, 2 பேருமே நீக்கான அரசு ஆவணம் இருக்கு, 2மே டெத்துன்னு இருக்கு. என்னுடைய வந்துட்டு வரிசை எண், என்னுடைய பூத் எண் வந்து 110, பாகம் எண் 110, வரிசை எண் வந்துட்டு வேட்பாளரோட 1076, என்னோடது வந்துட்டு 1077. எல்லாமே எங்கள்கிட்ட வந்துட்டு ஆதாரபூர்வமா இருக்கு. ரமேஷ், என்னோட பெயர் ரமேஷ், என் மனைவி பேர் இந்துஜா. படிவத்துல பாதி நிரப்புனா போதும், தெரிஞ்ச வரைக்கும் நிரப்பி கொடுங்க, நாங்க ஏத்திக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. எல்லாத்தையும் கரெக்டா நிரப்பி கொடுத்த எங்களுக்கே இந்த நிலைமை இருக்கும்போது கிராமத்துல இருக்க மக்கள், படிக்காத மக்கள் எல்லாம் ஃபுல்லா பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட எப்படி இருக்கும்? இந்த லிஸ்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இன்னும் நாங்க பார்ப்போம் எத்தனை பேர் லிஸ்ட் நீக்கப்பட்டிருக்காங்கன்றதை நாங்க சொல்லுவோம். நீங்க அதை நான் வேட்பாளர் வந்து ரமேஷ் இந்துஜா.